அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி மார்ச் 29 மீன ராசிக்கு மாறிய பின்னாடி அவர் செயல்பட 3 மாத காலம் எடுத்துக்குவாருங்க. மெதுவாக தான் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்படி செயல்படும் போது நட்சத்திர அமைப்பின்படி எப்படி அவர் செயல்பாடு இருக்குங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மே முதல் டிசம்பர் 2025 வரை பார்க்கலாங்க. ரிஷப ராசியை கொண்டு மிருகஸ்ரீடம் 1, 2 என்ற பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்க போதுங்க. நல்லா படிக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் விளக்கங்களை தந்து படித்து எளிதாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பும், படிக்கிறதுல ஒரு ஆர்வமும், அதன் மூலமாக புது நண்பர்கள் படிக்கிற நண்பர்களாக சேர்றதும் புரிதலும் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு அமைப்பும், கல்வித்துறையில் இப்போ நீங்கள் இருக்கிற முன்னேற்றத்தை பார்த்து மற்றவங்களும் உங்களை நல்ல மதிப்போடு பார்க்குறதும், உங்களை பற்றி உயர்வாக பேசுகிறதுமா ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே போல் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதும், புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டுறதும், ஏற்கனவே இருக்கிற வீடு கட்டுற அமைப்பில் இருந்து தடங்களாய் நின்ன வீடுகள்லாம் இப்போது முழுமை பெறுகிறதும், வீடு கட்டுற எண்ணமே இல்லாமல் இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட புதுசாக ஏன் நாமளும் வீடு கட்டினா என்ன, அதற்குள்ள வழிகளை தேட ஆரம்பிப்பீங்க. இப்போ உள்ள சூழலில் நல்ல நண்பர்கள் அமைப்பு இருக்கிறதால தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தரும். அப்புறம் உறவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாயார் வழி உறவுகள், தாயார் வழியில் என்னென்ன அமைப்புகளில் உறவுகள் வருமோ அவங்களாலும் உதவிகளும், தாயாரால் உதவிகளும், நல்ல வழிகாட்டலும் கிடைக்குங்க. நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க. சொந்தக்காரங்க விசேஷங்கள்னு கலகலப்பாக இருப்பீங்க. நல்ல நண்பர்களும் நல்ல சொந்தங்களும் கிடைக்கிறப்ப வாழ்க்கை சுகமாக சொர்க்கமாக தெரியுங்க. நிலம் வச்சிருக்கவங்க நிலத்தில் உள்ள பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்து அமையுங்க. அதன் பொருட்டு அலைச்சல்கள் தீரும். புதுசாக நிலம், வீட்டு மனைகள் வாங்குறதும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க இந்த துறையில் வருமானம் பெரிதாக பார்க்க முடியுங்க. நல்ல முன்னேற்றங்களும் நல்ல அமைப்புகளும் இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிலத்தில் வழித்தட பிரச்சனைகள், நீர் வழித்தட பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். விவசாய பயன்பாட்டுக்காக வாகனங்கள், டிராக்டர் போன்றவை வாங்குவீங்க அல்லது பழச புதுப்பிச்சுக்குவீங்க. தொழில் பொறுத்தவரை கூட்டாக தொழில் செய்து வந்தவங்க, கூட்டாளிகளோட இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு ஏற்படுத்தி நீங்கள் தனியாகவோ அல்லது அவங்களோட சேர்ந்தோ தொழில் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய சுமூகமான சூழலை உருவாக்கி தருங்க. அதுக்கான வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்படும். பல புதிய உத்திகள் தோணும். அதை எடுத்து செயல்பட்டு முன்னேற்றமும் காண்பீங்க. அப்புறம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலான்னு கூட எண்ணி வருத்தப்பட்டது உண்டுங்க. 2 பாலர்களும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சிக்கலான காலகட்டத்தையெல்லாம் இப்போ தாண்டி வந்துட்டீங்க. அதனால் இப்போ கொஞ்சம் சாஞ்சி நிம்மதியாக அப்பாடான்னு இருக்கலாம். திருமணத்தை வச்சு விளையாடினவங்கெல்லாம் இந்த காலத்தில் அவங்க தலையிடெல்லாம் குறைஞ்சி உங்களை விட்டு ஒதுங்கி உங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கிறதுனால இனி புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கலாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குங்க. யாருக்காவது ஏதாவது செய்கிறது, உபகாரம் செய்கிறது, உதவிகள் செய்கிறது, தர்ம சிந்தனைகள் ஏற்படுறது, தெய்வ சிந்தனை இதெல்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கோயில்கள், கடவுள் வழிபாடு அதிகமாக இருக்குங்க. தொழில் செய்கிறவங்க முன்னேற்றங்களும், உத்தியோகம் செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே உயர்ந்து பதவிகள் பெறுறதும் பாராட்டு பெறுறதும் இந்த சனி முழு ஒத்துழைப்பு தருகிறாருங்க. மிதுன ராசி மிருகஸ்ரீடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நட்சத்திரம் கொண்டு பிறந்திருக்கிற உங்களுக்கு இப்போ மாறி இருக்கிற சனி உங்களை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தர்றாருங்க. புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குகிற அமைப்பும் ஏற்படலாம். தொழிலை வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீங்க. நல்ல ஸ்திரமான அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன செயல்படணும்னு யோசித்து அதுக்கான கட்டமைப்புகளை செயல்படுத்துவீங்க. உங்கள் முயற்சியெல்லாம் நல்ல அடித்தரமாக அமையுங்க. ஆக அடித்தளம் இப்போ நல்லா அமைச்சதுனால பின்னாடி தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், பெரிய வருமானங்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்படியாக முன்னேறி நல்ல சூழலில் நல்ல வருமானம் அமைகிற மாதிரி உங்களை வலுவான நிலையில் வச்சுக்குவீங்க. உத்தியோகத்தில் உயர்வுகள் வரும். ஒரு சிலர் வேறு ஸ்தாபனங்களுக்கு உயர்வான வருமானம், உயர்வான பதவிக்காக மாறுவீங்க.
அது உங்களுக்கு பிற்காலத்துலேயும் சரி இப்போவும் நிகழ்காலத்துலேயும் சரி நல்ல அமைப்பு தந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. வாகனங்களை ஒரு சிலர் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. ஒரு சிலர் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக வாகனங்களை கடன் பெற்றாவது ஏற்படுத்துவீங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு பெரிய வருமானங்கள் தான் வந்துகிட்டு இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நீங்கள் நடக்காதுன்னு கைவிட்ட காரியங்கள் சிலதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சூழலும் வருங்க. ஒரு சிலருக்கு பாட்டி சொத்துக்கள்லாம் இந்த காலத்தில் கிடைக்கும். பூர்வீகத்தில் பங்காளியில் சண்டைகள்லாம் ஓஞ்சதுனால உங்கள் பங்கை நீங்கள் பிரித்து எடுத்துக்கிற வாய்ப்புகள் வருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் போக்குவரத்தை இந்த சனி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தொழில் விருத்திக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது அது மாதிரி விவரங்களுக்காக நீங்கள் கடன் பெறலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஸ்பெகுலேஷன் போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கினீங்கன்னா உங்களை படு பாதாள குழியில் இந்த காலகட்டம் தள்ளிடுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உடல்நிலையும் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு தந்துக்கிட்டு தான் இருக்குங்க. கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிறவங்களும் அப்பப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை ஒரு கரெக்டாக ஒரே மாதிரி யோசிக்க விடாமல் ஏதாவது தொந்தரவுகள் தந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ முன்னேற்றங்களும் எவ்வளோ கிரகங்கள் வலுவாக இருந்த போதும் இது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் கடன்கள் இருக்கத்தான் செய்யுங்க. இந்த கடன்கள் பூரா நீங்கள் உங்கள் தொழிலுக்காக விருத்திக்காக ஏற்படுத்திக்கிறது சரியாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். அது மூலமாக கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்வுக்கு வருங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள வைத்தீஸ்வரனையோ அல்லது தன்வந்திரியவோ அதனோட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் கோயில்களுக்கு போகிறது அதனோட அடிப்படையை தொட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது பெரிய பாதிப்புகள் வராமல் பாதுகாக்குங்க. குழந்தைகள் பற்றிய சிந்தனை இந்த காலத்தில் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அவங்களோட வளர்ச்சியை பற்றி அவங்களோட வருங்காலத்தை பற்றி எப்படியெல்லாம் கட்டமைப்பிச்சு கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அவங்களை வழி நடத்தலாம், படிப்பு கல்வி அறிவு என்ன மாதிரி கொடுக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம், அவங்களுக்கு உத்தியோகம் தொழிலை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு அதிகமான ஒரு குழந்தையை பற்றின ஒரு எண்ணங்கள் புத்திர சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்க இது. ஆக இந்த சனிப்பெயர்ச்சி நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கும் பட்சத்தில் நல்லது அதிகமாக இருக்குது, கெட்டது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும். என்னென்ன வழியில் இருக்குன்னா கடன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத கவனம் வச்சுக்கோங்க. அந்த கடன் நம்ம தொழில் விருத்தி போக்குவரத்துகளுக்காக மட்டும் ஏற்படுத்திக்கிங்க. வேற அதன் மூலமாக ஸ்பெகுலேஷன் போன்றவைகளை தொடாதீங்க. அது உங்களை தொந்தரவுகளுக்கு அதிகமாக கொடுத்துரும். கவனமாக இருங்க. அதே போல் உடல் நலத்தை அப்பப்போ ஏதாவது வந்துன்னா சின்ன சின்னதாக வரும்போதே பார்த்துருங்க. இல்லாட்டினா அது மூலமாக வைத்தியத்தின் மூலமாகவும் பெரிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் முடியாதுன்னு நினச்ச சில காரியங்கள் இப்போது ஈஸியாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்கிறத சொல்லிக்கலாங்க. நன்றி.